Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து நான் நாகர்கோயில் வந்திருந்தேன்ல. ஸோ நாகர்கோயில் vlogோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் vlog வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் vlog நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் நாகர்கோயில் ஆக்சுவலாக ஒரு 4 days இருந்திருப்போம். எல்லாமே நான் லாஸ்ட் vlogல ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் வந்து துபாய்க்கு கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் துபாய் கிளம்புறதுக்கு முன்னால், அப்புறம் துபாயில் போயிட்டு என்ன பண்ணோம், அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்தது எல்லாமே இந்த vlogல பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கேக் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். கேக் வேர்ல்டு பேக்கரி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நாகர்கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கரி. ஸோ துபாயில் கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கேருந்து வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். கேக் வேர்ல்டு வந்து எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு டோனி அண்ட் காய் சலூன் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருந்தோம். என் பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, சஞ்சய் சாண்ட்ராக்கு வந்து கொஞ்சம் க்ரூமிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது, ஹேர் கட் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ வாங்கிட்டு வரேன்னு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பனானா சிப்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு கடையில் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. சலூனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணி விட்டுருந்தாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி சூப்பராக பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த சலூனில் புதுசாக ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு அதுக்கு செப்பரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லி அவங்களுக்கு செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம பிக் பண்ணலாமா. ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை வெஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஷாப்பிங் ஃபுல்லாகவே வந்து மழையில் நனைஞ்சிட்டே அழகாக பண்ணி முடிச்சாச்சு. இனி எப்போ இந்த மழையை பார்ப்போம், எப்போ மழையில் நனைவோன்னு தெரியல. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு. இன்றைக்கி வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எப்போ வந்தாலும் மோஸ்ட்லி பண்ணக்கூடிய மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெத்தலி ஃப்ரை இருக்குல்ல, நெத்தலி மீனை சூப்பராக ஃப்ரை பண்ணி தருவாங்க அம்மா. நெத்தலி ஃப்ரை மட்டும் இல்லை, அவியலும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள லஞ்ச் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் துபாயில் கொண்டு போகிறதுக்காக நான் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் இலையெல்லாம் இருக்குல்ல, இலையெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தேன். எங்கள் வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மரம்லாம் இருக்குது. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலையும் ஒரு இதுக்காக நான் வந்து கேட்டிருந்தேன். இந்த முள் சக்கை இருக்குல்ல, சோப் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மரம் இங்கே இருக்குது. ஸோ அதோட இலையெல்லாம் பறிச்சாச்சு. மெயினாக கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை பறித்து கேட்டிருந்தேன், அது அம்மா பறித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா குட்டி செடியெல்லாம் நிறைய நின்றுச்சாங்க. ஸோ வந்து அம்மா ஒன்றா பிடுங்கி எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக தெரியும் என்னோடய வீடியோஸ்லாம் கன்னியூஸாக பார்க்குறவங்களுக்கு, இங்கே நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே வந்து நிறைய இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் வச்சுப்பாரு நல்லா வருதான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதோட கண்டிஷன்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ கன்னியூஸாக பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறமா கொய்யா இலை, அப்புறம் முருங்கை இலை இதெல்லாம் கேட்டிருந்தேன். கொய்யா இலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் துபாயில் ரீச் ஆகிட்டு அதை வச்சு என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானும் அம்மாவும் வந்து இலையெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போதே நல்ல மழை லேச தூரல் போட்டுகிட்டே இருந்தது. நீங்களே பாருங்கள் வானம் எப்படி இருட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீ பார்க்க முடியுமான்னு தெரில. பெட்டியெல்லாம் சூப்பராக பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. எல்லாருக்கும் பை சொல்கிறதுக்கு டைம் ஆயாச்சு. ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30க்கு. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8:30 8:45 பக்கத்துலலாம் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக துபாயிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சண்டே மார்னிங் ரீச் ஆகிருந்தோம். சென்னையிலேருந்து வந்து தேர்ஸ்டே நைட் கிளம்பி ஃப்ரைடே மார்னிங் வந்து நாகர்கோயிலில் வந்தாச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 4 days. இப்போ மண்டே நைட்டு வந்து மறுபடியும் துபாய் கிளம்பியாச்சு. ரொம்பவே குட்டி ட்ரிப் தான் அது. ஒரு 10 நாள் தான் இருந்திருப்போம் ஊரில். ஆக்சுவலாக அது 10வது தான். நம்ம ஊருக்கு வந்தால் 10 நாள்லாம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ வந்து ஓகே தான். 5 days வந்து சென்னையிலையும் 4 days வந்து நாகர்கோயிலையும் சூப்பராக போச்சு. ஸோ இனி கிளம்ப வேண்டியது தான். இப்போ லக்கேஜில் வந்து காரில் ஏற்றிட்டு எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். எல்லாருமே 1 வருஷம் கழித்து பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் டேஸ் தான் அவங்க கூட இருந்தோம். ஸோ இருந்து கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேஷை வந்து விட்டுட்டு வந்திருந்தோம்ல. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே விட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு பெட் போர்டிங்கில் தான் விட்டுட்டு வந்திருந்தோம். எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவனுங்க சாப்பிட மாட்டேங்கிறான், விளையாட மாட்டேங்கிறான். அவங்க வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவனை போய் பார்க்கணும் மெயினாக. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு திங்கிங்கில் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாகர்கோயில் vlog நான் போட்டதுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்களும் நாகர்கோயில் தான் சொல்லிட்டு. வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஸோ இதே மாதிரி எப்போவுமே உங்கள் சப்போர்ட்டும் தந்துகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் காரில் ஏறி கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வழக்கம் போல் காரில் ஏறதுமே தூங்கியாச்சு. நைட்டு வரையா. ஸோ சூப்பராக தூக்கம் வந்துடுச்சு. நல்லா தூங்கிட்டு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வந்து ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. நாங்கள் துபாயிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும்போது வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வந்திருந்தோம். பாம்பேயில் இறங்கி பாம்பேலேருந்து தான் சென்னைக்கு வந்திருந்தோம். ஸோ வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா டேரக்ட் ஃப்ளைட் தான். ஸோ வந்து நேராக வந்து எங்கள் ட்ரிவாண்டத்துலேருந்து ஏறி ஸ்ட்ரைட்டாக போய் இறங்க வேண்டியது தான். அதனால் ஒரு கஷ்டம் இருக்காது.
ஸோ அதை நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சில பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிற ஸ்லாங் இருக்குல்ல, அதை கேட்டு வந்து மலையாளியான்னு சொல்லி கெஸ் பண்ணுறீங்க. நான் மலையாளியெலாம் இல்லை, தமிழ் பொண்ணு தான். ஆக்சுவலாக நாகர்கோவில், கன்னியாகுமரி தான் என் ஊர். ஸோ வந்து ஆக்சுவல் தமிழ் பொண்ணு தான். ஸோ மேபி கன்னியாகுமரினால என்னோடய ஸ்லாங் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டதுனால எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் செக்கிங்லாம் பண்ணி லக்கேஜ்லாம் போட்டாச்சு. இப்போ மேலே தான் போயிட்டுருக்கோம். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு அடிக்கடி வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளே எப்படி இருக்கும், என்ன ப்ரொசீஜர்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். எங்களோட ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 1:30. ஸோ நம்ம வந்து ஒரு 1:15 போல் போனால் போதும். அது வரைக்கும் வந்து இங்கே உள்ளே லான்ச் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். லான்ச்சுக்குள்ளே வந்ததுமே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃப்ரீ வைஃபை, அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு பொறுமையாக போனால் போதும். லான்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் ஃபுட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேஸ்ட்ரி, அதுக்கப்புறமா சாலடு, நிறைய ஃபுட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் லான்ச்சுக்குள்ளே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:45 தாண்டிடுச்சு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்றதுக்குள்ள மூடே இல்லை. ஸோ ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லி தான் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பரோட்டா, சிக்கன் கறி, ரைஸு, கீ ரைஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் இப்போ சாப்பிட முடியாது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது அம்மா பார்த்திங்கன்னா தோசை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ யாருக்கும் பசி இல்லை. லைட்டாக பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் இருந்துச்சு. கேக்லேயே நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாஸ்தா, நூடுல்ஸ்லாம் இருந்துச்சு. சரி அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். மெயினாக பார்த்திங்கன்னா எல்லோரும் டயர்ட். அது மட்டும் இல்லை, நைட் வெள்ளெல்லாம் தாண்டிடுச்சுனால எல்லோரும் நல்லா தூக்கத்தில் தான் இருந்தோம். ஸோ ஃப்ளைட்டில் ஏற டைம் ஆயாச்சு. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் டிக்கெட் போட்டிருந்தது. ஸோ வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஷார்ஜா ஏர்போர்ட்டில் தான் போகும். வரும்போது பார்த்திங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் வந்திருந்தோம். அது வந்து துபாய் ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்பியிருந்தோம். ஆனால் ரிட்டர்ன் போகும்போது வந்து ட்ரிவாண்ட்ரம் டு ஷார்ஜா ஏர்போர்ட். ஸோ வந்து இப்போ ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் எடுத்துரும். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறும்போது பயமாலாம் இருக்காது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ரீசனாக நடந்திருந்தில்ல, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட்டில் ஏறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாங்கள் துபாயிலேருந்து கிளம்பி இந்தியா வரும்போதே பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து ஃப்ளைட்லாம் ஷேக் ஆகும்ல, அந்த டர்புலன்ஸ்லாம் வரும்போது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பயங்கர பயமாக இருந்துச்சு. நான்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தேன், ஐயோ ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரிட்டர்ன் போகும்போதும் அதே பயம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ஷார்ஜா ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. டாக்ஸியில் ஏறி இப்போ வீட்டுக்கு போக வேண்டியது தான். நம்ம எங்கே போனாலுமே மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரோம்னு நினைக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ எப்போ வீடு வரும் அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு வந்து வீட்டுக்கு போகணும், வீட்டில் வந்து என்னோடய செடிகள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறம் மேஷை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, என் பேர்ட்ஸு, என் ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தேன். ஸோ எல்லாரையும் பார்க்கணுன்னு சொல்லி தான் அதை திங்கிங்லேயே போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 5 எல்லாம் தாண்டிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் காலையில் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி அவங்களும் அனுப்பணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக ப்ரெட், ஆம்லெட்டு, கெலாக்ஸ் இதெல்லாம் தான் சாப்பிட்ருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு க்ரோசரியில் வந்து பால், முட்டை, ப்ரெட்டெல்லாம் கால் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க டெலிவரி பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட்டு, எக்கு இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து காலைல கிளம்பணும்னு சொல்லியிருந்தேன், மீட்டிங் இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா எனக்கு காலையிலே வந்து ப்ரெட் டோஸ்ட்டும் எக்கும் சாப்பிட்றதுக்குள்ளே மூடு இல்லை. ஸோ நான் வந்து கெலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் பாலை ஊற்றி சாப்பிட்டாச்சு. 10 நாள் ஊரில் வந்து ஹாயாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணுக்கு டென்ஷனே இல்லை. ஸோ இனி மறுபடியும் ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியது தான். எல்லாம் முடிச்சுட்டு என் செடியை தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பால்கனியில் வச்சுருந்த பிளான்ஸு. நான் இந்தியா கிளம்புறதுக்கு முன்னால் தண்ணியெல்லாம் ஊற்றி உள்ளே எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா பயங்கர சூடு, சன்லைட்டில் வந்து சீக்கிரமாக பட்டு போயிடும், டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதனால் தூக்கி உள்ளே வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு. ஒரே ஒரு செடி மட்டும் டேமேஜ் ஆகிருந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் வச்சுருந்த ஒரு செடி, அது ஆல்ரெடி நான் கிளம்புறதுக்கு முன்னாலே கொஞ்சம் டேமேஜ் ஆகிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ காமிக்கிறேன்ல இந்த பேக்கெட்லலாம் இருக்குதுல்ல, இது நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நட்டு வச்சிடலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா பிஃபோர் டேயே நான் வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சது. ஸோ அதனால் இப்போது எடுத்து மண்ணில் வச்சாதான் அது வரும் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது மேஷை வந்து பெட் போர்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி. ஸோ அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இந்த டோர்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். என் பையன் தான் கீழே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தான். ஸோ ஃபுல்லாக எனக்கு வந்து மேஷை எப்போ வீட்டுக்குள்ளே வருவான்ங்கிற மாதிரியே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வெயிட் பண்ணுவேன்ல, ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
மேஷ் எப்போ வருவான்னு சொல்லிட்டு. ஸோ லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி என் பையன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆக்சுவலாக டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது அது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். ஆனால் கேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. அவனை வந்து கேஜ்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டதுமே ஒரே ஓட்டம் தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹால் ஃபுல்லாக சுற்றி வந்தான். அப்புறம் ஒரு ரூமாக போய் சுற்றி வந்துட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை, ஓடிட்டே இருந்தான். அவனை எடுக்க வேண்டாமா கையில். ஸோ நாங்களும் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா வந்து கேட்ஸோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக சுற்றி வீடெல்லாம் ஸ்மெல் பண்ணிவிட்டு பாவமாக இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்கு. இப்படி விட்டுட்டு போனோன்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக விளையாடல. இங்கே வந்ததுக்கப்புறம் டெய்லை பாருங்கள், அவன் டெய்ல் மேலே தான் நிற்குது. ஆக்சுவலாக கேட்ஸோட டெய்ல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி ஓடி நிற்கிறான்னு சொல்லிட்டு. வீடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு கடைசியில் அவனோட லிட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருப்பான்ல அவனோட திங்ஸ் எல்லாம், அவனோட பிளேட்டு, அவனோட ஸ்டஃப்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா தூக்கி வச்சு கொஞ்சிட்டு தான் இருந்தோம் அவனை கொஞ்சம் நேரம். பாவமாக இருந்துச்சு, இவ்வளோ நாள் எப்படி இருந்தான் எங்களை விட்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபீலிங்ஸை வந்து வெளியே சொல்லலாம். ஆனால் வந்து அனிமல்ஸ் அப்படி கிடையாதுல்ல. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துருந்துருப்பான். எங்கே போனாங்க, விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பான் கண்டிப்பாக. எனக்கு கொஞ்சம் டேஸாகவே அதான் நான் யோசிச்சுட்டு இந்த மேட்சை பார்க்கும்போது இவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான், என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. பாருங்கள் என்னையே சுற்றி தான் வந்துட்டுருக்கான். என்னை எங்கேயும் தனியாக போக விட மாட்டான். அவன் தூங்கினானா ஓகே, தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் எங்கே கிச்சன் போனாலும் அங்கே வந்துடுவான், எங்கே போனாலும் இப்படி சுற்றி சுற்றி வருவான். அதுக்கப்புறமா என் பிளான்ஸ் வேலையெல்லாம் தான் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து பிளான்ஸ் கொண்டு வந்திருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் நட்டு வச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜில் போட்டு கொண்டு வந்திருந்தேன். நான் எல்லாம் கொஞ்சம் சப்பி சப்பி தான் இருந்துச்சு இந்த செடி எல்லாமே. ஸோ இது ஒழுங்காக வரல. இவ்வளோ நாள் ஆகிடுச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்து. நான் வச்சுருந்தேன், வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிருந்தேன். ஆனால் ஒழுங்காக வரல, எல்லாம் வந்து பட்டு போயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி வச்சுருக்கேன், அது எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் வச்ச மாதிரியே இருக்குது. புதுசாக இலைகள்லாம் ஒன்றும் வரல, வந்துச்சுன்னா காமிக்கிறேன். அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அதுவும் க்ரோசரியில் தான் கால் பண்ணி சொல்லியிருந்தேன். உள்ளி, தக்காளி இதெல்லாமே. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான் சமைக்க போகிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல எல்லா செடியும் ஓகேயாக இருந்துச்சு. கிச்சனில் இருந்த ஒரே ஒரு செடி மட்டும் வாடி இருந்துன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த செடி தான். ஆக்சுவலாக ஜேட் பிளான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. அது நான் இங்கேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருந்தது. ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டு வளரும்னு வச்சுருந்தேன். ஆனால் வளர மாட்டேங்குது. இனி அதை மாற்ற வேண்டியதான், வேறு பிளான்ட் வைக்க வேண்டியது தான். இப்போ சிக்கன் எடுத்து கழுவிட்டு குழம்பு தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாச்சு என் கிச்சனில் வந்து. எனக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாவது போயிட்டு மறுபடியும் கிச்சனில் வந்து சமைக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னே தெரியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சமைப்பேன். ஸோ இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு கூட கீ ரைஸ் பண்ணிவிட்டு, கீ ரைஸ் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ளெயின் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகிடுச்சு என்னோடய சமையல் சாப்பிட்டு. என் பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணதாக சொன்னாங்க என்னோடய சாப்பாடெல்லாம். ஸோ அவங்களும் பயங்கர ஹாப்பி இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்றதுல. நான் சமைச்சு முடிச்சப்பறம் அவ்வளோ ஹாப்பியாக வந்து சாப்பிட்டாங்க 2 பேருமே. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணிட்டு நானும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஊர்லேருந்து வந்து பெட்டி கொண்டு வந்திருந்தோம்ல திங்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அதான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து திங்ஸ் எல்லாம் கெட்டி எடுத்து கொண்டு வரது சுத்தமாக பிடிக்காது. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, ஊரில் போனால் அங்கே உள்ள திங்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு வரணும், இங்கே வரும்போது இங்கே உள்ள திங்ஸை வாங்கி சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். எல்லாமே தேவையான திங்ஸு ப்ளஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பிங்கோ சிப்ஸு. ஆக்சுவலாக 2-3 கலர் கேட்டிருந்தா. நாங்கள் இது வாங்க போன அன்றைக்கி வந்து மழை வெஞ்சிட்டு இருந்தது. இந்த கடையில் வந்து இவ்வளோ சிப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் வாங்கியிருந்தோம். நிறைய கடையில் ஏறி இறங்கி வாங்க முடியலை. மற்றபடி வந்து கேக் உள்ள திங்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் கேக் இருக்குல்ல, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அங்கே போயிருந்தப்போ வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பட்டர் பன், என் பசங்களுக்கு வந்து கேக் உள்ள பட்டர் பன் ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்டர் பனும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா வேறு என்ன வாங்கியிருந்தோன்னா, கேக்வல் போயிருந்தப்போ வந்து மில்க் அல்வான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதிலே ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை. இது வந்து வீட்டு பக்கத்தில் வந்து நிலக்கடலை ஃபேக்ட்ரி இருக்குது, கடலை மிட்டாய் ஃபேக்ட்ரி இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து தான் அம்மா வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஆக்சுவலாக அந்த நிலக்கடலை நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் கேக்வல் உள்ளதான் மசாலா பீனட். அதுக்கப்புறமா இது வந்து முறுக்கு, தட்டை,
காரச்சவ், அதுக்கப்புறமா சீவல், அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் பக்கோடா இருக்குல்ல, அது வாங்கியிருந்தோம். கேக்கோல சூப்பராக இருக்கும். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் மேஷ் வந்து என்னெல்லாம் புதுசாக இருக்குன்னு ஒன்று ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கை சிப்ஸு, அதுக்கப்புறம் பழ சிப்ஸு, இதெல்லாமே ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு சலூன் போயிருந்தப்போ சிப்ஸ் வாங்க போகிறதா சொல்லியிருந்தேன்ல, ஸோ அங்கே இருந்தால் ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக தெரிஞ்சவங்கலாம் கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்குலாம் சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். அதனால தான் நிறைய சிப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சிப்ஸ் கவரில் எழுதியிருக்கு பாருங்கள், ஸ்ரீ சிந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி. இந்த ஷாப்பில் தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர் நாகர்கோவில் சிப்ஸுக்குன்னே தனி டேஸ்ட் உண்டு. நாகர்கோவிலில் நீங்கள் போனீங்கன்னா எந்த ஷாப்பில் சிப்ஸ் வாங்கினாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பழம் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்ச நாளைக்கு ஓடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சீக்கிரம் கெட்டு போகாதில்ல பனானா சிப்ஸ் எல்லாம். ஸோ இது கொஞ்சம் நிறையவே வாங்கியிருந்தோம். இங்கே ஆக்சுவலாக நம்ம இங்கே யூஏயில் சிப்ஸ் கிடைக்கும், ஆனால் வந்து நம்ம ஊர் பனானா சிப்ஸ் இங்கே கிடைக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே உள்ள சிப்ஸு. நிறைய திங்ஸ் பார்த்திங்கன்னா நான் கேட்காமலே அம்மா வந்து பார்த்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இது நான் எப்போவுமே கேட்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா இங்கே வந்து நல்ல சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஊரில் நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் ஊர்லேருந்து கொண்டு வந்ததுலேருந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைக்கிறது தான் வேலை. கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து திங்ஸ் எல்லாம் கெட்டி கொண்டு வர்றோம், அது வந்து வேஸ்ட்டாக போனால் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயத்தை எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக எடுத்து ஒரு நாள் ஒரு குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதில்லை சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சிப்ஸ் வாங்க போனாங்க ஒரு கடையில், அது பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கே தெரியாது உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு. நானும் ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்து உள்ள சிவப்பு கலரில் இருக்கும்ல அந்த கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் செவ்வாழை, நாங்கள் எங்கள் ஊரில் வந்து செந்தொழுவோன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஆக்சுவலாக வெளியே லீக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா திங்ஸும் சேர்த்து போட்டிருந்ததில் வந்து நசுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சப்போட்டா நிறைய பழம்லாம் வந்து நல்லா பழுத்து இருந்தது, ஸோ அதெல்லாம் நசுங்கி தான் தண்ணி மாதிரி வந்துட்டு இருந்தது. அதிலேருந்து இந்த பழங்கள் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணிடணும், இல்லைனா சீக்கிரம் நாசம் ஆயிரும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. ஒரு அட்டைப்பட்டியில் இதெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு அட்டைப்பட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாவு, புளி, கருப்பட்டி இதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த அட்டைப்பட்டியில் வந்து பச்சரிசி மாவு இருக்குல்ல, நான் எப்போவுமே சொல்லுவேன் அம்மா வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு. அந்த மாவு தான் வந்து பொட்டிடுச்சு. நிறைய மாவெல்லாம் சிந்தி எல்லாம் வந்து ஃபுல்லாக மாவாக தான் இருந்துச்சு. இப்போ இனி எல்லாத்தையும் தட்டி எடுக்க வேண்டியது தான். முன்னால் காமிச்சிருந்தேன்ல அந்த பச்சை மிளகாய் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. மீன் குழம்புலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புளி இருக்குது. புளி கொஞ்சம் நிறையவே அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு புளி ஆக்சுவலாக தீர தான் போகுது. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாலே புளி ஃபினிஷாக தான் இருந்துச்சு. ஸோ போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு புளியெல்லாம். இனி இது வந்து கொஞ்சம் நாளைக்கு போகும். ஸோ புளி பிரச்சனை இனி இல்லை. இது வந்து நல்ல மிளகு, கடையில் வாங்கினதில்லை, தெரிஞ்சவங்க ஒருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கினது, வீட்டில் விளைஞ்ச நல்ல மிளகு இது. இங்கே பாருங்கள் அட்டைப்பட்டி ஃபுல்லாக மாவாக தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாவு வந்து அவ்வளோ இதாக வச்சு நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு வாட்டி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போதும். ஸோ நிறைய சிந்திடுச்சு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருப்பட்டி, அப்புறமா பார்த்திங்கன்னா இதுவும் அம்மா ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய மல்லித்தூள் தான். மல்லி இருக்குல்ல, இதுவும் ஒரு பேக்கெட் பொட்டிடுச்சு. இது வரைக்கும் நான் கொண்டு வந்து திங்ஸில் இப்படி பொட்டுனதே கிடையாது. இந்த தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. மல்லியும் பார்த்திங்கன்னா இங்கே கடையில் வாங்குற மாதிரி இருக்காது, அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறது. அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது. இது ஆக்சுவலாக சென்னையில் வந்து ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸில் போயிருந்ததா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அங்கேருந்து வாங்கினது தான். கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ. நான் ஒரு வருஷமாக இந்த பூவை வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஊருக்கு போனதுமே ஃபஸ்ட்டு வேலையாக போய் ஆவாரம் பூ வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் முந்திரி கொத்து. இது பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணது கிடையாது, வீட்டு பக்கத்தில் வந்து குடிசை தொழில்னு சொல்லிட்டு இந்த முந்திரி கொத்து, முறுக்கு, அச்சு முறுக்கெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த அச்சு முறுக்கு, அதுக்கப்புறமா வந்து முறுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன்ல, இதெல்லாம் உடையவே எல்லாம் அழகாக வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த முறுக்கெல்லாம் தான் நல்லா உடஞ்சி நொறுங்கி வரும். ஆனால் இந்த தடவை வந்து இதெல்லாம் உடையலை, மாவெல்லாம் தான் பொட்டிடுச்சு. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து பூனை மீசை இருக்குல்ல, அதுதான். இதுக்கு முன்னால் நிறைய வாட்டி என் வீடியோஸில் காமிச்சிருக்கேன் தண்ணி காய்க்கிற மாதிரி. இது வந்து தீந்துடுச்சு. ஸோ வந்து
போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பூ. இது ஒரு 3 பாக்கெட் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலாக சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூ வந்து பிஃபோர் டே நைட் வந்து தண்ணியில் 1 கப் தண்ணியில் 3-4 பூ போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து எம்டி ஸ்டமக்கில் குடித்தோன்னா சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான். ஸோ அது ஒரு 3 பாக்கெட் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து கோபாலாசன் மருந்து கடை இருக்குல்ல, அங்கேருந்து தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மெடிசன் இது ஊரில் வச்சு வாங்கினது. அதுக்கப்புறமா இந்த கேண்டில் வந்து ராஜாவூர் கோவில் போயிருந்தோம்ல, ஸோ எல்லா வருஷமும் கோவிலுக்கு போனால் கேண்டில் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பனக்கற்கண்டு இதெல்லாம் எல்லாமே அந்த கடையில் வாங்கினது தான். வேறு இது வந்து கேக்வெல்லில் வாங்கின ஜிலேபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் விலாகோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்தேன்ல, நானும் அம்மாவும் சேர்ந்து நிறைய இலையெல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம்ல. இந்த இலை பார்த்திங்கன்னா இது வந்து முருங்கை இலை. அதுக்கப்புறமா இந்த கவரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முள்ளிச்சக்கை இருக்குல்ல, சார்சோப் ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த மரத்தில் உள்ள இலை தான் இது. இதுவும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிக்கணும். ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் காய வச்சு தான் காய்க்கணும். அதுக்கப்புறமா இது வந்து கருவேப்பிலை. வேறு இன்னொரு பேக்கெட்லேயும் இலை இருந்துச்சு. இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா இது கொய்யா இலை. ஸோ இதுவும் வந்து இதுனா பச்சையாக தான் தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு நாள் ஒரு இலை குடிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சார்சோப் இலை மட்டும் லேசாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சுக்கு மாங்காய் இருக்குது. வேறு இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது. இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து செக் பண்ணுறாங்க, முழு தேங்காய் கொண்டு வந்தால் தண்ணியில் தேங்காய் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பெட்ரு திருவி கொண்டுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து சென்னையிலேருந்து வந்து கம்மல் மெட்டி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இந்த கடையில் வாங்கினதில் எனக்கு இந்த 2 கம்மல் தான் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த 2 மட்டும் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஜும்காஸ் எல்லாம் போட்டது ரொம்ப பிடிக்கும். ஸோ தேடி தேடி இந்த 2 தான் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஷால்னு ஒரு ஷாப்பில் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அங்கேருந்து வாங்கின மெட்டி தான் இது. என் அண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ஒரு மெட்டி பார்த்தீங்கன்னா காலில் போட்டிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளி மெட்டி. இது வந்து இன்னொரு அண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து கொஞ்சம் சுடிதாஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இன்னொரு விலாகில் காமிக்கிறேன். நான் நாகர்கோயிலில் இருக்கும்போதே இந்த ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இதெல்லாம் தான் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். இன்னும் வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாம் காமிக்க மிஸ் பண்ணேன்னு தெரில. அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு விலாகில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ண தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.